ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலையில செஞ்ச இட்லி மிச்சம் ஆயிடுச்சுன்னா, ஒரு டைம் இந்த சில்லி இட்லிய ட்ரை பண்ணுங்க. அவ்ளோ சூப்பரா இருக்குங்க. இதுக்காகவே நீங்க தனியா இட்லி வேக வச்சு இந்த சில்லி இட்லிய ட்ரை பண்ணுவீங்க. அவ்ளோ சூப்பரா இருக்குங்க இந்த சில்லி இட்லி. எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாமா? இட்லிய 9 பீஸஸா இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்க கிட்ஸுக்கு பிடிச்ச ஷேப்ல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் சி அ கிரீன் சில்லி, ஆனியன், கேப்சிகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டொமேட்டோ கெச்சப், சால்ட், சோயா சாஸ், கார்ன்ஃப்ளவர். நம்ம டீப் ஃப்ரைல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இட்லி எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. கோல்டன் கலர்ல வந்தா போதும். இல்லைன்னா லைட்டா கலர் வந்தா கூட போதுங்க. அதே கடாயில கொஞ்சமா பட்டர் சேர்த்து கிரீன் சில்லி, ஆனியன் இது வந்து கோல்டன் கலர்ல ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கியூப் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன், கேப்சிகம் இதையும் நல்லா கோல்டன் கலர்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கூட வந்து 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டீஸ்பூன் சோயா சாஸ் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணியா கரைச்சு எடுத்து வச்சிருந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணிய இது கூட சேர்க்கும்போது நமக்கு அந்த திக்கா இருக்குங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த இட்லிய இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. லைட்டா கொத்தமல்லி தூவி விட்டுட்டு எள்ளு சேர்த்தீங்கன்னா சூப்பரா நம்மளோட சில்லி இட்லி ரெடிங்க. உங்களுக்கு வேணான்னா நீங்க எள்ள ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.